ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் வந்து ஒரு அருமையான தமிழ் புத்தாண்டு பால் பாயாசம் செய்ய போகிறோம். செய்யறது ரொம்ப ஈஸிங்க. பாயாசனால எல்லாத்துக்குமே பிடிக்கும். செய்யறது அதை விட ஈஸி. வாங்க இது எப்படி செஞ்சுட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சாரப்பருப்பு போட்டுக்கிறேன். இது வந்து இப்படி தட்டப்பயிறு மாதிரி கொள்ளு மாதிரி தான் இருக்கும். இதையும் போட்டு இதோடய நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து இதை எடுத்துகிட்டு இதிலே நம்ம வந்து ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கலாம். 100 கிராமு அந்த ஜவ்வரிசி போட்டு நல்லா வறுத்துட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து நைலான் ஜவ்வரிசி தான். இது வறுத்துட்டு போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதே நெய்யிலேயே வந்து நான் வந்து ஜவ்வரிசி போட்டுக்கிறேன். ஜவ்வரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஜவ்வரிசி வேகத்துக்கு மட்டும். ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 3/4 நல்லா வெந்துருச்சு. கண்ணாடி பதம் வரப்போகுது. 3/4 வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 லிட்டர் இருக்குது. அதை நான் ஊற்றுறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால்னால நான் வந்து வறுத்த சேமியா இதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். சேமியா வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சேமியா வந்ததுக்கப்புறம் தான் போடணும். முன்னாடியே போட்டிங்கனாக்கா வேகாது. இது வந்து நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சேமியா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 200 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். பால் பாயசத்துக்கு அஸ்கால் போட்டால் நல்லாயிருக்கும். 100 கிராம் ஜவ்வரிசி, 200 கிராம் சேமியா, 200 கிராம் சர்க்கரை கரைஞ்சோடனே அந்த இது போட்டுக்கலாம். வறுத்து வச்சுக்கிற திராட்சை போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக மில்க் மேடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். நல்ல கிரீமியாக நல்லாயிருக்கும். சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுக்கலாம். சாரப்பருப்பும் திராட்சையும் போட்டுக்கலாம். அருமையான ஒரு பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சொல்லி போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு பால் பாயசம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே அளவுகளோட இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக ரொம்பவும் நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.